ஹே லவ்லீஸ், வெல்கம் டு மினி விலாக். சரஸ்வதி பூஜை அன்றைக்கி எடுத்த விலாகுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பாப்பா தான் வந்து மார்னிங்கே எந்திரிச்சது. ஸோ அவள் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் எல்லாம் பண்ணிவிட்டு மார்னிங் வந்து பால் குடிச்சிருவா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து மேக்ஸிமம் வீக் டேஸில் பால் குடிக்க மாட்டா, நேராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், லீவ் டேஸ் அப்படிங்கிறதுனால நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால மார்னிங் வந்து பால் குடிச்சிருவா. ஸோ மார்னிங் பால் குடிச்சிட்டு நாங்கள் மொட்டை மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போனால், அவள் மொட்டை மாடிக்கு போகணும் அப்படின்னு சொன்னதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸில் ஏறி ஏறி விளையாடணும். அதுக்காக தான் அவள் மொட்டை மாடியில் போய்ட்டு ஒன்றும் பெருசாக பார்க்கலாம் கிடையாது. ஒன்று இந்த ஸ்டெப்ஸை ஏறி ஏறி இறங்குவா, அப்படி இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்டெப்ஸை ஏறி ஏறி இறங்குவா. இதே தான் அவளுக்கு வேலை. அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் ஸ்டெப்ஸ் ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னை அங்கேயே வந்து உட்கார வச்சுட்டாங்க, நகரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஏறுவா, போயிட்டு உள்ளே ஏதாவது விளையாடிட்டு திருப்பி பின்னாடி வருவாள். ஸோ இதே தான் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லாருமே சீக்கிரமாகவே குளிச்சிட்டோம். ஸோ எல்லாமே சீக்கிரமாக குளிச்சுட்டு மத்தியானத்துக்கு மேலே சாப்பிட்டதுக்கப்புறமா பாப்பாவை வந்து தூங்க வச்சாச்சு. தூங்க வச்சுட்டு ஆரத்யாவும் அம்மாவும் வந்து கதவுக்கு பீரோ ஜன்னல் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துமே பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் வந்து பண்ணியிருப்போம். இப்போ வந்து ஆராத்யா பண்ணிகிட்ருக்கா. ஸோ பாப்பா எந்திரிச்ச உடனே எல்லாருமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ அவளும் வந்து பொட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவளோட டாய் வந்து எடுத்து வச்சு பொட்டு வைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட தாத்தா யூஸ் பண்ண, என்னோடய அப்பா வந்து யூஸ் பண்ண இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கும் வந்து பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பொட்டு வச்சுட்டு ஃபுல்லாக தட்டில் வந்து பிரசாதம் அரேஞ்ச் பண்ணது எல்லாமே அவள் தாங்க. ஸோ நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் பண்ணவே விடலை. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து சாமி ரூமில் அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ ஒன்று அடுக்குனா. அதுக்கப்புறம் அவள் போனதுக்கப்புறமா நாங்கள் வந்து நீட்டாக வந்து அடுக்கிட்டோம். அதுக்கப்புறம் தியாவோட புக்ஸும் வந்து எல்லாமே வந்து வச்சாச்சு. ஸோ சாமி கும்பிட்டுட்டு சூப்பராக வந்து அம்மா கேசரி பண்ணியிருந்தாங்க. ஸ்வீட் நான் வந்து கேட்டிருந்தேன், ரொம்ப நாளாச்சு கேசரி சாப்பிட்டு. ஸோ அதனால் கேசரி சாப்பிட்டுட்டு சுண்டல் சாப்பிட்டு அன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சுங்க. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இனி ஒரு vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.